யோசேப்பும் மரியாளும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக பெத்லகேம் என்னும் ஊருக்கு சென்றன. அப்போது மரியாள் கருவுற்று இருந்தாள். அவள் குழந்தை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. மரியா, சிறிது பொறுத்துக்கொள். நான் இங்கு தங்குவதற்கு ஏதேனும் இடம் உள்ளதா என்று கேட்டு வருகிறேன். ஐயா, என் மனைவி கருவுற்று இருக்கிறாள். இன்று இரவு தங்குவதற்கு ஏதேனும் அறைகள் உள்ளனவா? விடுதிகள் முழுதும் நிறைந்து விட்டன. நீங்கள் வேண்டுமானால் வேறு எங்காவது கேட்டு பாருங்கள். ஐயா, இன்று இரவு இங்கு தங்குவதற்கு ஏதேனும் இடம் உண்டா? இடம் ஒன்றுமில்லை. இங்குள்ள அனைத்து அறைகளிலும் ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள். நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று கேட்டு பாருங்கள். ஐயா, என் மனைவி கருவுற்றிருக்கிறாள். அவள் குழந்தை பெற்றிருக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. அவளுக்கு இன்று இரவு தங்குவதற்கு உங்களிடம் ஏதேனும் இடம் இருக்கிறதா? சத்திரத்தில் இடம் ஒன்றும் இல்லை. அனைத்து அறைகளிலும் ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் என்னிடம் ஒரு மாட்டுத்தொழுவம் உள்ளது. நீங்கள் அதில் வேணுமென்றால்... அது போதும் ஐயா. இன்று இரவு நானும் என் மனைவியும் அங்கு தங்கிக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. இவ்வாறு யோசேப்பும் மரியாளும் மாட்டுத் தொழுவத்திற்குள் சென்றன. இவ்வுலகில் வறுமை பிணிகளும் நோய்களும் அதிகரித்து வருகின்றன. போட்டி, பொறாமை, வஞ்சகம், மத வேறுபாடு, சாதி பாகுபாடு போன்ற தீய எண்ணங்களால் மனித இனமே அதில் மூழ்கிவிட்டது. ஆடு மாடுகளை துன்புறுத்துவது போல் சக மனிதன் மனிதனையே துன்புறுத்தும் நிலை இவ்வுலகில் நிலவி வருகிறது. நாம் செய்வது குற்றம் என்றே அறியாமல் மக்கள் அதனை விரும்பி செய்கிறார்கள். குற்றங்கள் மனிதனின் மூச்சு காற்று போல் நம்முள் கலந்திருக்கின்றன. இவ்வுலகில் இந்நிலை நீடித்தால் இவ்வுலகமே இருளில் மூழ்கும் அவல நிலைக்கு தள்ளப்படும். அப்போது ஒரு பெண் ஜோதியாய் ஒரு எரிமலை ஒன்றை பெற்றெடுப்பாள். அவள் அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவர் மனிதர்களிடம் மனிதராக பழகுவார். பாகுபாடின்றி வேறுபாடின்றி அனைவரையும் தன் சகோதர சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வார். வரி தண்டுபவர்களையும் அக்கிரமம் செய்பவர்களையும் தன் காலால் மிதிப்பார். இவ்வுலகை அன்பும் மற்றும் சமாதான பாதையில் நடத்துவார். மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குவார். அவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து மக்களுக்கு மீட்பளிப்பார். அவரே இவ்வுலகை மீட்க வந்த கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதன். கனவில் செய்த அரண்மனைக்கு காவலனாய் நான் என்றும் இருப்பேன் அம்மா. பூமியை பிளந்தொழுகும் ஏர்முனைக்கு நான் பலமாய் தோள் கொடுத்து சுமப்பேன் அம்மா. அடிமை வாழ்வை மீட்க வாவா படைவீரா, பகையை காக்க வாவா தெரியாதா, பற்றி எரியும் தீயின் பொறியே